சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பைத்தியமா இருக்கிற அர்ஜுனையும் அவ கண்டுக்க மாட்டா. தான் புள்ளைய கண்டுக்காம இருக்காளேன்னு செண்பகவல்லிக்கு மலர் மேல கோபம் வரும். அதுவே அவ மேல இருக்கிற பாசத்தை காலி பண்ணிடும். இந்த சமயத்துல குடும்பத்துல பிரச்சனை நடக்கும்போது நேரம் பார்த்து அந்த பிரகாஷ வச்சு அர்ஜுன காலி பண்ணிடுவேன். அப்புறம் அந்த மலர் அக்காவும் இல்லாம அர்ஜுனும் உயிரோட இல்லாம ஒரு நடப்பணமாதான் வாழ்வா. அதுக்கப்புறம் நாம நினைக்கிறதுதான் இந்த வீட்ல ஒன்னொன்னா சிறப்பா நடக்கும். என்ன தம்பி, இவ்ளோ விளக்கம் போதுமா? அடேங்கப்பா, ஒரே பிளான்ல இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் காலி பண்ற அளவுக்கு யோசிக்கிறியே, நீ வேற மாதிரிக்கா. ஆனா அக்கா, அப்ப அந்த மலரோட குழந்தை? டேய், அவங்களுக்கு அப்படி எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் இப்ப சொன்னது பூராவே பார்வதியோட பாயிண்ட் ஆஃப் வியூல மலர் ஒரு வில்லி. ஆனா மலர் நம்ம என்ன பண்ணாலும் அக்கா இப்படி கஷ்டத்துல இருக்கும்போது அர்ஜுன் கூட சேர்ந்து அவ வாழ ஆரம்பிக்க மாட்டா. நேத்து கூட பாரு, அவங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல. அதனால அந்த குழந்தைய பத்தி எல்லாம் இப்ப நாம எதுவும் பெருசா யோசிக்கவே வேண்டாம். ஜோசியக்காரன் அந்த குழந்தையாலதான் நல்லது நடக்க போகுதுன்னு சொன்னாரு. ஆனா அந்த குழந்தைய காரணமா வச்சுதான் நான் இந்த குடும்பத்தையே காலி பண்ண போறேன். வா, பிளான கேட்டாலே பயங்கரமா இருக்குக்கா. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் இங்க நம்ம ராஜ்யம் தான். ஏங்கா, இந்த சந்தோஷம் வெளியே எடுக்கலன்னா தானே இவ்வளவு நடக்கும். அவன் வெளியே வந்துட மாட்டான்ல, அவன் நிரபராதின்னு ப்ரூவ் பண்ண முடியாதுல்ல. அவனை நிரபராதின்னு ப்ரூவ் பண்றதுக்குள்ள அவன் பாதி உயிர் ஜெயிலேயே போயிடும்.